வெல்கம் டு ஜீசஸ் காட் பேலஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இப்போதும் நாம் யாவரும் ஆண்டவருடைய நாமத்தை துதித்து ஒன்று சேர்ந்து துதிப்போம், அவருடைய மகிமைப்படுத்துவோமாக. ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. மகிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. அக்னிமயமான தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், அதிசயங்களை காணப்படுகிற தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்ல மேய்ப்பர் நம்முடைய தேவன், நல்ல மேய்ப்பர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹalleluya, ஹalleluya. கண்மலையே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், அதிசயமான தேவன் அவர் நம்முடைய தேவன், அதிசயங்களை காணப்படுகிற தேவன், நம் குடும்பங்களில் விடுதலை தருகிற தேவன். ஹalleluya, 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 ஹalleluya. அக்கினியே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நல்ல மேய்ப்பர் அவர் நம்முடைய தேவன், நல்ல மேய்ப்பர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்கள் தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், அதிசயமான தேவன் அவர். ஹalleluya, ஹalleluya. எங்கள் அக்கினிமயமான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கல்வாரி நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், கல்வாரி நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் துதிக்கு பாத்திரரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், வல்லமையான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், வல்லமையான தேவனவர். ஹalleluya. நம்முடைய தேவன் வல்லமையான தேவனவர். ஹalleluya, ஹalleluya. இருக்கிறவராகவே இருக்கிற தேவன், முன்னேற்றம் மீண்டும் மீண்டும் மாறாத தேவன், ஒரு நாளும் மாறாத தேவன் அவர். இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் அவர். ஹalleluya, ஹalleluya. முன்னேற்றம் மீண்டும் மீண்டும் மாறாத தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், இருக்கிறவராக இருக்கிற தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. எங்கள் கண்மலையே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அக்கினிமயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வல்ல மேய்ப்பரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்ல மீட்பரவர். ஹalleluya, ஹalleluya. சர்வ வல்லவர். ஹalleluya, சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, பரிசுத்த தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், அதிசயங்களை காணப்படுகிற தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. அக்னிமயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. எங்கள் கண்மலையே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். ஹalleluya, 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 ஹalleluya. எங்கள் கண்மலையே மே ஸ்தோத்திரிக்கிறோம், அதிசயங்களை காணப்படுகிற தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். வல்ல மேய்ப்பரே. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரமானவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமானவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ சிருஷ்டியரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர். ஹalleluya, சேனைகளின் கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். கல்வாரி நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், அவர் நல்லவர், நல்லவர், நன்மைகளின் நாயகன் நம்முடைய தேவன் நல்லவர், நமக்கு போதுமானவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மகத்துவமானவர். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானவர், விடுதலை தருகிற தேவன், நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை தருகிற தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya, 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 ஹalleluya. அதிசயமானவர். ஹalleluya. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என்கிற நாமத்தை உடைய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன், சர்வ சிருஷ்டியார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம் மத்தியில் இப்போதும் அசைவாடி கொண்டிருக்கிறாரே, அளவில்லாமல் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya. வல்ல மேய்ப்பரே. ஹalleluya, ஹalleluya. ஆலோசனை கர்த்தரவர். ஹalleluya. நம்முடைய தேவன் ஆலோசனை என் கர்த்தர். ஹalleluya. மகத்துவமானவர், மாட்சிமை நிறைந்தவர். ஹalleluya. சர்வ சிருஷ்டியரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அந்த பரிசுத்தர், பரிசுத்தர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதிசயமானவர். ஹalleluya. ஆச்சரியமான தேவனவர். ஹalleluya. வல்ல மீட்பரவர். ஹalleluya. நம்மை மீட்ப தேவனவர் நம்மீது நோக்கமாய் இருக்கிறாரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்மீது நோக்கமாய் இருக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், அதிசயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆச்சரியமானவர். ஹalleluya, ஹalleluya. சர்வ வல்லவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.
அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். ஹalleluya. எங்கள் வாழ்க்கையின் ஜீவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய ஜீவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நித்திய ஜீவன். ஹalleluya. நித்திய ஜீவ பாதையில் நம்மை நடத்துகிறாரே. ஹalleluya. ஹalleluya. பரிசுத்தம் உள்ளவர் இனியும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று ஹalleluya. அவர் நம்மை நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நடத்துகிறாரே. ஹalleluya. ஹalleluya. அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கும் பரிசுத்தர். ஹalleluya. ஹalleluya. நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே. ஹalleluya. 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 வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகநாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை காணப்படுகிற தேவனவர். ஹalleluya. 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 தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். 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 துதிக்கிறோம். துதிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே. ஹalleluya. ஹalleluya. துதிக்கு பாத்திரரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் துதிக்கு பாத்திரர். ஹalleluya. 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 ஆண்டவரே இயேசுவே சமாதான பிரபு. அவர் நம்முடைய சமாதான பிரபு. அவரே ஹalleluya. நம்முடைய குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வருகிறவர். நம்முடைய குடும்பத்துக்கு சமாதானத்தை தருகிற தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya. 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து செல்கிறேன் என்று சொன்ன தேவன் அவருடைய சமாதானத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya. 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆதி மந்தவுமான தேவன் அவர். ஹalleluya. ஹalleluya. ஆதி மந்தவுமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. 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 ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya. 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 அக்கினியே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya. 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 வல்லவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே. ஹalleluya. ஹalleluya. ஆதியும் அந்தோமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. 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 அக்னியே கண்மலையே. ஹalleluya. அவர் உயர்ந்தவர் உன்னதர். ஹalleluya. சிறந்தவர். ஹalleluya. 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 நித்திய ஜீவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய பிதாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். 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 ஹalleluya. ஹalleluya. துதிக்கு பாத்திரரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தர் பரிசுத்தர் தேவாதி தேவன் பரிசுத்தர். சர்வ வல்லவர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya. ஹalleluya. கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கும் பரிசுத்தரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. 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 மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. எங்கள் அக்கினிமயமான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. 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 ஆண்டவரே இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். 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 துதிக்கிறோம். துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே. தூயோனே மகத்துவமானவரே. மாட்சிமை நிறைந்தவரே. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. எங்கள் அக்கினிமயமான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். ஹalleluya. 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 ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் இப்போது அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சர்வ வல்லவர் அவர். நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். ஹalleluya. ஹalleluya. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஹalleluya. என்னால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ என்று சொன்ன தேவன். ஹalleluya. அவரால் எல்லாம் ஆகும். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தாவே வல்லமையான தேவன் அவர். ஹalleluya. வல்லமையான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். 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 துதிக்கு பாத்திரர் அவர். ஹalleluya. ஹalleluya. மகத்துவங்கள் நிறைந்த தேவன் அவர். ஹalleluya. சர்வ அதிகாரி உம்முடைய தேவன் அவர். ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய சர்வ அதிகாரங்களுக்காக ஸ்தோத்திரம். அவர் சர்வ அதிகாரம் உங்களுடைய தேவன். ஹalleluya. 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 வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். 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 நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. 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 எங்கள் கண்மலையே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. எங்களுக்கு போதுமான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. அக்கினியே. ஹalleluya. 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 ஆண்டவரே எபினேசரே எல்ஷடாய். ஹalleluya. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். 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 துதிக்கிறோம். துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் இப்போதும் அசைவாடி கொண்டிருக்கிற ராஜாதி ராஜாவே. ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ லோகாதிபதியே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. 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 உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம். உமது கர்த்தத்துவத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. எங்கள் மீது நினைவாய் இருக்கிறீரே. அவர் நம் மீது நினைவாய் இருக்கிற தேவனவர். ஹalleluya. ஹalleluya. எங்கள் மீது நினைவாய் இருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறீரே. ஆலோசனை தருகிற தேவனே. ஹalleluya. ஹalleluya. நடக்க வேண்டிய பாதைகளை நமக்கு காண்பிக்கிற தேவன் அவர். ஹalleluya. கண்ணை வைத்து ஆலோசனை தருகிற தேவன். ஹalleluya. ஹalleluya.
ஹalleluya எங்களுக்கு கண்ணை வைத்து ஆலோசனை தருகிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் காண்கின்ற தேவன் நம்மை கண்டு கொண்டிருக்கிறாரே. தேவன் அவர் ஹalleluya ஹalleluya நம் போக்கிலும் வரத்திலும் நம்மை காக்கும் தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya ஹalleluya எங்களை காண்கின்ற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya மாட்சிமை மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானவர். ஹalleluya அவர் விடுதலை நாயகன். ஹalleluya ஹalleluya நம்முடைய விடுதலை நாயகன் அவர். ஹalleluya ஹalleluya எங்கள் விடுதலை நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 அற்புதரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்கு தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஆதி மந்தமான தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya அக்கினியே. ஹalleluya ஹalleluya அதிசயங்களில் காணப்படுகிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவர் அவர். ஹalleluya சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே நீ அதிசயமான தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்துதிக்கு பாத்திரர் அவர். ஹalleluya ஹalleluya யெகோவா நிசியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 அற்புதர் அற்புதர் அற்புதர். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya எங்கள் கண்மலையான தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya அசந்த மாதாவை பத்திரமாய் மாற்றிய தேவன் அவர். ஹalleluya செங்கடலை பிளந்த தேவன். செங்கடலை பிளந்து இஸ்ரவேலுக்கு வழியை விட்ட தேவன் அவர். ஹalleluya ஹalleluya எதியோ கோட்டைகளை தகர்த்து எரிந்த தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர். ஹalleluya எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிறவரே. ஹalleluya 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 இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதி மந்தமான தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஆண்டவரே இயேசுவே இயேசுவே எங்களை கரம் பிடித்த கல்வாரி நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மைகளின் நாயகனே எங்களுக்கு நன்மைகளை செய்கிற நன்மைகளின் நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் வருஷம் முழுவதும் அவருடைய நன்மையால் முடிசூட்டுகிறாரே. ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம் மீது எவ்வளவு அன்பு வைத்த தேவன் அவர். ஹalleluya உமது அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya உமது விடுதலைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya 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 விடுதலை நாயகன் அவர். ஹalleluya கிரியாக இப்போது குடும்பங்களில் இறங்கி கொண்டிருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர். மகத்துவங்களை காணப்படுகிற தேவனே நீர் பரிசுத்தர். அதிசயமான தேவனே நீர் பரிசுத்தர். ஹalleluya 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 எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஆண்டவரே சர்வ வல்லவரே சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவர் 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 நல்லவர் அவர். ஹalleluya ஹalleluya உன்னதர் உன்னதர் உயர்ந்தவர். ஹalleluya ஹalleluya உயர்ந்த தேவனே உன்னதமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் அடைக்கலம் அவரே. ஹalleluya எங்கள் அடைக்கலமே. ஹalleluya ஹalleluya எங்கள் மூளை கல்லே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அவரே கோட்டை அவரே கேடகம். ஹalleluya நம்முடைய வாழ்க்கையின் கேடகம் அவரே. ஹalleluya ஹalleluya ஆவியாகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya அற்புதமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே கல்வாரி நாயகரே எங்களுக்காக ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ரத்தம் சிந்திய தேவாதி தேவனே கடைசி சொட்டு ரத்தமும் நமக்காக அல்லவோ சிந்தினார். ஹalleluya ஹalleluya அவருடைய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரிப்போம். அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரிப்போம். சர்வ வல்லவர் அவர். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானவர். ஹalleluya ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே எபனேசரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாய் நடத்திய தேவன் இனிமேலும் நம்மை நடத்துகிறாரே. அவரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya சிங்க குட்டிகள் பக்தியில் கிடக்கும். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் வராது. ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர குறைவின்றி நம்மை நடத்துகிற தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya தேவாதி தேவனே எங்களை குறைவின்றி நடத்துகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை பொருந்தியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது வல்லமைக்காக ஸ்தோத்திரம். உமது கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya 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 சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya துதிக்கு பாத்திரவர். துதிக்கைகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் அவர். ஹalleluya எங்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே. ஹalleluya இப்போது எங்கள் துதிகளில் பிரியமாய் இருக்கிறவரே அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். அக்கறையால் குடும்பங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவனே. ஹalleluya விடுதலை நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். அவருடைய கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya கரம் பிடித்த கல்வாரி நாயகன் நம்மை. ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya அந்த பரிசுத்தர் பரிசுத்தர் தேவாதி தேவனே பரிசுத்தர். ஹalleluya
ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் அடைக்கலமே ஹalleluya ஹalleluya எங்கள் மூளை கல்லே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அவரே கோட்டை அவரே கேடகம் ஹalleluya நம்முடைய வாழ்க்கையின் கேடகம் அவரே ஹalleluya ஹalleluya ஆவியாகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அற்புத தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆராதனைக்குரியவரே அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே கல்வாரி நாயகரே எங்களுக்காக ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ரத்தம் சிந்திய தேவாதி தேவனை கடைசி சொட்டு ரத்தமும் நமக்காக அல்லவோ சிந்தினார் ஹalleluya ஹalleluya அவருடைய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரிப்போம் அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரிப்போம் சர்வ வல்லவரவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானவர் ஹalleluya ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே எபினேசரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இம்மட்டுமாய் நடத்திய தேவன் இனிமேலும் நம்மை நடத்துகிறாரே அவரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya சிங்க குட்டிகள் பக்தியில் கிடக்கும் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் வராது ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் குறைவின்றி நம்மை நடத்துகிற தேவனே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya தேவாதி தேவனைகளை குறைவின்றி நடத்துகிற தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமை பொருந்தியவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் உமது வல்லமைக்காக ஸ்தோத்திரம் உமது கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya 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 சர்வ வல்லவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya துதிக்கு பாத்திரனவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் அவர் ஹalleluya எங்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே ஹalleluya இப்போது எங்கள் துதிகளில் பிரியமாய் இருக்கிறவரே அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் அக்னியால் குடும்பங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவனே ஹalleluya விடுதலை நாயகரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம் அவருடைய கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya கரம் பிடித்த கல்வாரி நாயகன் நம்மை ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அந்த பரிசுத்தர் பரிசுத்தர் தேவாதி தேவனே பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இப்போது நாம் ஒரு பாடல் பாடலாம் எல்லோரும் கேட்டு பாடுங்கள் ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் இவ்வேளையில் ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் இவ்வேளையில் தூய ஆவியே துதி உமக்கே ஆவிமலையால் அபிஷேகம் தூய ஆவியே துதி உமக்கே ஆவிமலையால் அபிஷேகம் ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடு இவ்வேளையில் கஸ்தூர்ந்து மகிழ கர்த்தராகியே வல்லமையாய் இங்கே கிரியை செய்திடுமே கையோடு மகிழ கர்த்தராகியே வல்லமையாய் இங்கே கிரியை செய்திடுமே கட்டுகள் தடைகள் உடையவே கண்ணீர் கவலைகள் நீங்க பாருவே கட்டுகள் தடைகள் உடையவே கண்ணீர் கவலைகள் நீங்க பாருவே ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடு இவ்வேளையில் ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் இவ்வேளையில் தூய ஆவியே துதி உமக்கே ஆவிமழையால் அபிஷேகம் தூய ஆவியே துதி உமக்கே ஆவிமழையால் அபிஷேகம் ஞானத்தால் நிரப்பி நித்தம் நடத்திடுமே துணையாளரே துணை நின்றிடுமே ஞானத்தால் நிரப்பி நித்தம் நடத்திடுமே துணையாளரே துணை நின்றிடுமே தேவசாயலா என்னை மாற்றிடுமே ஆசீர்வாத மழை பொழிந்திடுமே தேவசாயலா என்னை மாற்றிடுமே ஆசீர்வாத மழை பொழிந்திடுமே ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடு இவ்வேளையில் ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் இவ்வேளையில் தூய ஆவியே துதி உமக்கே ஆவி மழையால் அபிஷேகம்
துய ஆவியே துதி உமக்கே ஆவி மழையால் அபிஷேகியம் ஆவி மழையால் அபிஷேகியம். இப்போது நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 23வது அதிகாரம் 17 முதல் 33 வசனங்கள். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள், என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். வருஷத்தில் 3 தரம் உன் ஆண்மக்கள் எல்லாரும் கர்த்தராகிய ஆண்டவருடைய சந்நிதியில் வரக்கடவர்கள். எனக்கு இடும் பலியின் ரத்தத்தை புளித்த மாவுடன் செலுத்த வேண்டாம். எனக்கு இடும் பலியின் கொழுப்பை விடியற்காலம் வரைக்கும் வைக்கவும் வேண்டாம். உன் நிலத்தில் முதல் விளைச்சல்களில் முதற்கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. வெள்ளாட்டுக்குட்டியை அதில் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கையின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலகுவேன். கற்பம் விழுகிறதும் மரணம் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். உன் முகத்துக்கு முன்னின்று ஏலியரையும் கானானியரையும் ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குழவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்துக்குள்ளே உன் முன்னின்று துரத்தி விடாமல் நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரத்து கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். சுவந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தரின் சமுத்திரம் வரைக்கும் வனாந்திரம் தொடங்கி நதி வரைக்கும் உன் எல்லையாய் இருக்கும்படி செய்வேன். நான் அந்த தேசத்தின் குடிகளை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன். நீ அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுவாய். அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் நீ உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக. அவர்கள் உன்னை எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன் தேசத்திலே குடியிருக்க வேண்டாம். நீ அவர்கள் தேவர்களை சேவித்தால் அது உனக்கு கன்னியா இருக்கும் என்றார். இந்த அதிகாரத்துல நாம பார்க்கும்போது நாம் இப்போதும் நாம் என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம், அவர் ஒவ்வொரு என்னென்ன செய்ய வேண்டும், எப்படியாக வாழ வேண்டும் என்கிற வழிமுறைகளை தான் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்தோம். இப்போதும் அவர் என்ன சொல்கிறார், அந்த ஆண் மக்கள் எல்லாம் வருஷத்தில் 3 தடவை தேவனுடைய சன்னதியில் கூடி வர கடவர்கள். தேவனுடைய சன்னதியில் தேவனை அது ஆராதிக்க வேண்டும். நாம நேற்று பார்த்தோம் அதே அறுப்பு பண்டிகை சேர்ப்பு பண்டிகை என்று. அதே போல அந்த வருஷத்துல ஒரு வருஷத்துல 3 தரம் அவர்கள் தேவனுடைய சன்னதியில் ஒன்று கூடி தேவனை ஆராதித்து அவர்கள் புசித்து கொண்டு மகிழ கடவர்கள். அதுக்காகத்தான் அதை சொல்கிறார். அடுத்து அவர் அந்த ரத்தத்தை புளித்த மாவுடன் புசிக்க கூடாது. அங்கே பலியிட்டு ஆடுகளை எல்லாம் பலியிட்டு அவர்கள் அங்கே இது பண்ண வேண்டும், பலி தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அதற்காக அந்த இரத்தத்தை எல்லாம் புளித்த மாவுடன் சாப்பிடக்கூடாது. அதே போல முதல் பலனை தேவனுக்காக கொடுக்க வேண்டும் என்று நாம பார்த்தோம். முதல் பலன் விளைச்சலா இருந்தாலும் விளைச்சலில் உள்ள முதல் பலனா இருந்தாலும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள முதல் ஆண் பிள்ளைகளானாலும் அது தேவனுக்குரியது என்று நாம பார்த்தோம். அடுத்ததாக தேவன் நம்மை காக்கும்படியாக இப்ப தேவன் நியமித்த ஸ்தானத்துல அவங்களை எந்த ஸ்தானத்துல அழைத்து செல்கிறார், எந்த பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கக்கூடிய தேசம், தேவன் அவர்களுக்கு உடன்படிக்கை பண்ண தேசம் கானான் தேசம். அந்த தேசத்துக்கு தான் இப்போது அவர்களை அழைத்து செல்கிறார். அந்த தேசத்துக்கு கொண்டு சேர்க்கும் வரையும் அங்கே தேவனுக்கு முன்பாக அவர்களுக்கு முன்பாக தேவ தூதனானவர் கடந்து செல்கிறார். அதனால் தேவன் அவர்களுக்கு என்ன சொல்கிறார் என்றால், அந்த தேவ தூதனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். தேவ தூதனானவர் என்ன செய்கிறார் என்றால், இவர்கள் எப்படியாக நடக்க வேண்டும் என்ற பாதையையும் அந்த வழிகளையும் அவர்களுக்கு காண்பிக்கிறார். மேலும் அவர்களுக்கு முன்பாக சென்று நாம பார்த்தோம்.
அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பத்தாலும் வழி நடத்தினார் என்று பார்த்தோம். அதே போல அந்த பார்வோன் சேனைகள் அங்கே வரும்போது அது ஒரு மகா பெரிய ஆச்சரியமான வல்லமையான காரியத்தை அங்கே வெளிப்படுத்தினார் தேவன். அந்த பார்வோன் சேனைகள் இவர்களை நெருங்காதவாறு தேவ தூதனானவர் தேவன் அவர்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருந்த தேவ தூதனானவர் இவர்களுக்கு இடையாக வந்தார் என்றும், அந்த மேக ஸ்தம்பம் இவர்களுக்கு இடையாக வந்து அந்த பார்வோன் சேனைகளுக்கு இருளை அங்கே கட்டளையிட்டது என்றும், மேக ஸ்தம்பம் வந்தாலே இருளாகுது, ஆனால் அக்கினி ஸ்தம்பம் இவர்களுக்கு முன்பாக சென்றது என்றும் அது பார்த்தோம். எவ்வளவு வல்லமையான செயல் என்று பாருங்கள். அந்த செங்கடலில் அவர்களை செங்கடலை பிளந்து வழி விடும் போது தேவ தூதனானவர் இவர்களுக்கு இடையில், இரண்டு சேனைகளுக்கும் இடையில், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த பார்வோன் சேனைகளுக்கு இடையாக நின்றார். எதற்காக? அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்க முடியும். அதைத்தான் அவர் இங்கே சொல்கிறார். ஆகையால் இப்படிப்பட்ட வல்லமையான செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிற தேவனுக்கு தேவனை கோபப்படுத்த கூடாது, அவருடைய வாக்குக்கு செவி கொடுக்க வேண்டும். அதே போல நாம தேவனுடைய வாக்குக்கு செவி கொடுத்து நடக்கும் போது விரோதிகளை எல்லாம் திரட்டுவார். எபோசியர், கானானியர், எமோனியர், ஏத்தியர் இவர்கள் எல்லாம் அந்த இடத்தை விட்டு அவர் அந்த கானான் தேசத்தில் எங்கெல்லாம் குடியிருக்கிறார்களோ அந்த இடத்தில், அந்த கானான் தேசத்தில் இவர்கள் எல்லாம் குடியிருக்கிறார்கள். அப்ப இவர்கள் அங்கே போகும்போது அவர்களுக்கு அங்கே தங்குவதற்கு இடம் வேணும். அதற்காக என்ன செய்கிறார் தேவன்? அவர்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்தை விட்டு திரட்டுவேன் என்றும் அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இவர்கள் பயப்படக்கூடாது. அங்கே சென்று கானான் தேசத்தில் எப்போது அங்கே கானானியர், ஏத்தியர், எபூசியர் இவங்க எல்லாம் அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு நாங்க எப்படியாக அவர்கள் முன்பாக வாழ முடியும்? எங்களை ஏதாவது கொண்டு செய்வார்களே என்று இவர்கள் பயப்படுகிறார். அதனால் பயப்படக்கூடாது என்றுதான் தேவன் இவர்களுக்கு என்ன சொல்கிறார் என்றால், நான் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் துரத்துவேன், மேலும் உங்களோடு என்னுடைய கடன் இது எப்படி இருக்கிறது என்று அவர்களை வெளிப்படும்படியும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் துரத்துவேன் என்றும் சொல்கிறார். அதே போல தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வரும்போது அங்கே உங்களுக்கு என்ன இல்லை? வியாதிகள் வராது, வியாதிகள் வருவதில்லை, மேலும் கற்பம் விழுகிறது, மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. அப்படிதான் குறை குருடு போல இப்படிப்பட்ட எந்த இதுவும் இருக்காது. உன் ஆயுசு நாட்கள் பூர்ணமாய் இருக்கும். அதுபோல நீங்கள் விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேசத்தை விட்டு துரத்துகிறார். அதே போல சுகந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தீனின் சமுத்திரம் வரைக்கும், வனாந்தரம் தொடங்கி நதி வரைக்கும் உன் எல்லையா இருக்கும்படி செய்வேன். எப்படி? அவர்களுக்கு கொடுக்கிற தேவன் வாக்கு கொடுத்த அந்த எல்லை எது? சிவந்த சமுத்திரம் தொடங்கி செங்கடல். அதான் நம்ம பார்த்தோமே, செங்கடலை பிளந்து விட்டது. அப்ப அந்த செங்கடல் தொடங்கி பெலிஸ்தீனின் சமுத்திரம் வரைக்கும், வனாந்திரம் தொடங்கி நதி வரைக்கும் அவர்களுக்கு எல்லையா இருக்கும்படி தேவன் அவர்களுக்கு கொடுப்பார். இது தேவன் அவர்களுக்கு கொடுத்த உடன்படிக்கையின் அடையாளம். அதே போல அவர் மீண்டும் அவர்களுக்கு சொல்கிறார், அந்த தேசத்துல நீங்க கடந்து செல்லும் போது என்ன செய்யக்கூடாது? அந்த தேவர்களை பணிந்து கொள்ளக்கூடாது. அதே போல அந்த மக்களோடு நீங்கள் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி வைத்தார்கள் என்றால் என்ன ஆகும்? அந்த ஜனத்தோடு இவர்கள் சேர்ந்து அவர்களுடைய அந்த பழக்கங்களுக்கு, அந்த தீய பழக்கங்களுக்கும் துன்மார்க்கத்துக்கு உட்பட்டு போகும்போது தேவனுக்கு கோபத்தை உருவாக்கி தேவனிடமிருந்து சாபத்தை பெற்றுக் கொள்வார்கள். அதனால்தான் தேவன் சொல்கிறார், நீங்கள் அந்த ஜனத்தோடு நீங்கள் ஒப்புரவாகி வாழக்கூடாது. அதனால்தான் நம்ம இதுல கூட என்ன சொல்லுவாங்க, ஒரு பிற மதத்துல இருக்கிறவங்களுக்கு திருமண காரியத்துல கூட ஜனத்தோடு திருமணம் செய்யக்கூடாது. காரணம், அவர்கள் அந்த ஜனத்தோடு போய் சேரும் போது அவர்களுடைய அந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் கலந்து கொள்ளும் போது பின்னாளில் இவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போய் அந்த பிசாசின் பிடிகளில், பிசாசின் கிரியைகளுக்கு உட்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப கொடுமையான வாழ்க்கையாக மாறும். அதனால்தான் தேவன் நம் மீது நோக்கமாயிருக்கிற தேவன் நம் மீது அக்கறை உள்ள தேவன், அன்புள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன். அதனால்தான் தேவன் சொல்கிறது, சிலவங்க நினைப்பாங்க எல்லா தெய்வங்களும் ஒண்ணுதானே, ஏன் அதுல பண்ணக்கூடாதா இதுல பண்ணக்கூடாதா? அப்படி அல்ல. தேவன் எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன் நம் தேவன். ஆனால் தேவன் ஏன் அதை சொல்கிறார் என்றால், அந்த சம்பிரதாயங்களில் எல்லாம் போய் சேர்ந்து கலந்து கொள்ளும் போது நாளைக்கு அந்த பிசாசின் அந்த அந்தகார இருள்களுக்கு உட்பட்டு போகும்போது அவர்களுடைய வாழ்க்கை தரம் யார் அந்த தேவனை விட்டு அப்படின்னா தேவனை விட்டு விலகி யார் அந்த பிற இதுல எல்லாம் கலந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை தரம் பின்னாளில் மிக கொடுமையுள்ளதாக மாறி போகும். அதனால்தான் தேவன், என்னுடைய ஜனமாகிய நீங்கள் என்னை விட்டு நீங்கள் பின்னிட்டு சென்றீர்கள் என்றால் உங்களுக்கு தான் அது பாதிப்பு. அது ஒரு உத்தரவாதம் இருக்காது, வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு இருக்காது. இன்னைக்கு நாம பார்க்கிறோம், நல்ல கிறிஸ்தவக்குள்ள வாழ்க்கையில இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை பாதுகாப்புடையதாக
இருக்கும். ஆனால் சிலருடைய வாழ்க்கையை அந்த பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருக்கும். ஒரு சாட்சி கூட நான் சொல்றேன், நமக்கு டைம் இல்லை, என்னாலும் இந்த ஒரு சாட்சியை கேளுங்க. நான் வந்து வண்டி வாங்கி 1 வருஷம் இருக்கு. அந்த டைம்ல ஒரு அசம்பாவிதம் எங்க அந்த வண்டி ஓட்டுற டைம்ல எங்களுக்கு நடந்தது. வண்டி வாங்கி நான் எப்பவுமே 6 அந்த எப்ப அவங்க சர்வீஸ் சொல்லுவாங்களோ அந்த நேரம் நான் கரெக்டா சர்வீஸ் விட்டுட்டு இருந்தேன். ஆனா எங்களுக்கு அவங்க இப்படி இப்படி எல்லாம் இது பண்ணணும், பிரேக்குக்கு இப்படி இருந்தா பிரேக்கு இல்லைன்னு நீங்க தெரிந்து கொள்ளணும், எதுவுமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கவங்க இல்ல. அவங்க ஏன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலன்னு சொன்னா இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா எனக்கு எதுவுமே தெரியாது. அவங்க சொல்லுவாங்க ஒரு டேட்டு, அந்த டேட்டுக்கு நான் கரெக்டா சர்வீஸ் விட்டுட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வண்டியில பிரேக் இல்லை, பிரேக் இல்லாம அது வண்டி இழுக்குது. ஆனா எனக்கு தெரியாது பிரேக் இல்லைன்னு. ஏன்னா புது வண்டி ஒரு வாங்கி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு உள்ளதா இருக்கும். அதனால இது வந்து அவங்க சொல்ற டைமுக்கு நான் கரெக்டா சர்வீஸுக்கு விடுவேன். அப்படி இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா நாங்க வண்டி ஓட்டும் போது வண்டி இழுத்துட்டே போவோம் முன்னாடி. நான் எப்பவுமே வண்டி எடுக்கும் போது, அதனால ஏன் இந்த சாட்சியை சொல்றேன்னா, நீங்க எங்க போனாலும் தேவனை தேவனோடு இணைந்து செல்லுங்க. நான் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே வீட்டுல ஒரு ஜெபம் பண்ணிட்டு தான் வெளியிறங்குவேன். அந்த வீட்டுல நின்று என்ன ஜெபம் பண்ணுவேன்னா, ஆண்டவரே இந்த வண்டிக்கு முன்பும் பின்பும் அப்படின்னா இந்த வண்டிக்கு முன்பும் பின்பும் உம்முடைய வண்டி இணைக்கப்பட்டிருக்கட்டும்னு நான் போடுவேன், ஜெபிப்பேன். அப்படியே என் வண்டி நடுவுல முன்னாடியும் உம் வண்டி இணைக்கப்படணும், என் வண்டிக்கு பின்னாடி உம் வண்டி இணைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுவேன். அன்னைக்கு அப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு போயிருந்தேன். நாங்க வந்து அங்க இந்த சேலம் விட்டு அவுட்டர்லயா அந்த டைம்ல இருந்தோம். நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக அன்னைக்கு நானும் என் பையனும் அன்னைக்குதான் ஊருக்கு போகணும். ஆனா இங்க வந்து ஒரு சில காரணங்களுக்காக நான் இந்த சேலம் இந்த சிட்டிக்குள்ள வந்திருந்தேன். வந்துட்டு நாங்க ரிட்டர்ன் போகும்போது ஒரு குறித்த தூரம் போகும்போது இங்கே வண்டி இழுக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சர் ஏற்பட்டது. இங்க பைரோட்ஸ் பக்கமே ஒரு பஞ்சரு. அப்பதான் எனக்கு பின்னாடி வந்த வந்து சொல்றாங்க, உங்க இது வந்து வண்டி வந்து பஞ்சர் இல்ல. அப்ப வந்து பஞ்சர் பாக்குறோம். அப்பவும் அவங்க பிரேக் சரி பாக்கல. அடுத்து ஆண்டவர் பாருங்க பஞ்சரை ஏற்படுத்துறாரு. எங்களுக்கு ஆபத்து நெருங்கி கொண்டு இருக்குது, வண்டியில பஞ்சரை ஏற்படுத்துறாரு. அப்பவும் நாங்க பஞ்சர் போடுறோம். ஆனா அவங்களும் பிரேக் இருக்காது, அவங்களும் செக் பண்ணல, மீண்டும் வண்டி எடுத்துட்டு போறோம். அவர் குறித்த தூரம் போகும்போது அங்க ஒரு சிக்னல் வருது. சிக்னல் வரும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு 2 வீலர் கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகுறதுக்காக இருக்கும்போது ஒரு எங்களுக்கு முன்னாடி ஒரு டெம்போ போயிட்டு இருக்கு. அந்த டெம்போ அவர் என்ன பண்ணாரு, வண்டி அதான் ஸ்டாப் பண்ணாரு. இப்பதான் அங்க பெரிய ஒரு ப்ராப்ளம் நடக்குது. எங்க வண்டி நிக்க மாட்டேங்குது. எங்க வண்டி எவ்வளவுதான், ஏன்னா அங்க எங்களுக்கு முன்னாடி வண்டி ஸ்டாப் பண்ணி நிறுத்திடுறாங்க. எங்க வண்டி என்ன ஆனாலும் நிக்காது, வண்டி போயிட்டே இருக்குது. எவ்வளவுதான் பிரேக் பிடிச்சாலும் பிரேக் இல்லையே, போயிட்டே இருக்குது. கடைசியில கண்ணை மூடிட்டு ஏசுவேன்னு நான் கத்துறேன். எங்க வண்டி என்னாச்சுன்னா மிராக்கல். எங்க வண்டி அந்த வண்டியில போய் அப்படியே போய் இடிச்சுட்டு அப்படியே பின்னோக்கி பல அடி தூரம் பின்னோக்கி அப்படியே போயிட்டே இருந்தது. அப்படியே ஒரு சைடு போய் அப்படியே சரிஞ்சு கொடுத்தது. ஆனா அவ்வளவு நேரமும் ஒரு 1/4 மணி நேரமா எந்த வண்டிகளும் எங்க வண்டிகளுக்கு பின்னாடி கிடையாது. அப்ப தேவன் பாருங்க, நான் எப்படி பிரேயர் பண்ணினேன், உமது வண்டி எனக்கு வண்டிக்கு முன்னும் பின்னும் இணைக்கப்பட்டிருக்கிறது இருக்கட்டும். அப்ப முன்னாடி அந்த வண்டிக்கு முன்னாடி கொஞ்சம் சேதம் ஆச்சுதான், ஆனா பின்னாடி இழுத்து கொண்டே போயிடுச்சு. பாருங்க ஆண்டவர் எப்படி இழுக்கிறார் வண்டியை, இழுத்து கொண்டே அந்த ஸ்பீடா போய் இடிச்சதுக்கு நாங்க ஃபுல்லா இது எங்க நிலைமை என்ன இருக்குன்னு பாருங்க. அவ்வளவு ஸ்பீடா போய் போகுது வண்டி, என்னுடைய வண்டி. அப்ப அது அப்படியே இழுத்து கொண்டு போய் பின்னாடி பல அடி தூரத்துக்கு பின்னாடி அப்படியே இழுத்து போய் அப்படியே சாய்ந்து கொடுத்தது. ஆண்டவர் எங்களுக்கு எந்த ஒரு ஸ்கிராச்சோ எங்க உடம்புல எதுவுமே ஆகல. அப்படியே வண்டி சைடு சரிஞ்சு கொடுத்தது. எங்க பையன் இறங்குறேன், நானும் இறங்குறேன். ஆனா எங்க பையன் நல்லா பயந்துட்டான். ஆனா நான் கண்ணை மூடிட்டு ஏசுவேன்னு தான் கத்துறேன், ஏன்னா வண்டி நிக்க மாட்டேங்குது. அதனால நம்முடைய ஜெபம் அவ்வளவு கிரியே உள்ளது. அதனால நாம எப்பவுமே எங்க போனாலும் வெளியே இறங்கும் போது நாம எப்பவுமே தேவனை அழைத்துதான் போக வேண்டும் என்று இதுதான் நான் பல தடவை எவ்வளவு ஆபத்துகள் வந்த போது ஆண்டவர் கரங்களில் ஏந்தி கொள்கிறார். பாத்தீங்களா, எனக்கு அங்கே ஆபத்து இருக்குதுன்னு தெரியுது, ஆனா எனக்கு தெரியாது, தேவனுக்கு அது தெரியும். அதனாலதான் வண்டியை பஞ்சர் பண்றாங்க, எப்படியாவது இவங்க தெரிந்து கொள்ளட்டும். அப்பவும் தெரியல. அந்த சூழ்நிலையிலேயும் நாங்க வண்டியை கொண்டு போறோம். ஆண்டவர் அங்கே அதான் வண்டி, அவருடைய வண்டி எங்க வண்டிக்கு பின்னாடி இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நாங்க ஜெபித்திருந்தோம், முன்ன பின்ன இணைக்கப்படணும். அப்ப அந்த பின்னாடி அதை அப்படியே இழுத்து கொண்டு போய் அங்கே சைடு கொடுத்து எங்களை நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம். அவர் கரங்களில் எங்களை ஏந்தி கொள்கிறோம். அவ்வளவு ஸ்பீடா போகுது எங்க வண்டி.
அவ்வளவு ஸ்பீட்ல போய் இடிக்கும் போது எங்களுக்கு நிலை என்ன ஆயிருக்குன்னு நீங்க ஒரு நினைத்து பாருங்க. அந்த இடத்துல தேவன் எங்களை பாதுகாத்த ஒரு எங்க சரீரத்துல எந்த ஒரு இதுவுமே ஆகல. அதுதான் நம்முடைய ஜெபம். ஆண்டவரை அழைத்து சொல்லும் போது நமக்கு எப்பேற்பட்ட பாதுகாப்புகள் இருக்கிறது என்று. இப்போதும் நாம் தன்னைத்தானே சோதித்தறித ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் ஒரு விசை காலையில இருந்து நேரம் வரை நாம் தேவனோடு எப்படிப்பட்ட உறவில் இருந்தோம், அவரையா நாம் எப்படி சார்ந்திருந்தோம், அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் எப்படி செவி கொடுத்தோம் என்பதை நாம் எல்லாரும் ஒரு விசை ஆராய்ந்து பார்ப்போமாக. நாம் தேவனோடு இணைந்து செல்லும் போது நம்முடைய வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையா இருக்கும். தினமும் நாம் தேவனோடு இணைந்து செல்ல வேண்டும். அவரோடு ஒரு ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கை வெற்றி சிறந்த வாழ்க்கையாக இருக்கும். அந்த ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காதா என்று நாம் ஒரு விசை ஆராய்ந்து பார்ப்போமாக. அமே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போதும் கல்வாரி சிலுவைக்கு நேராக உங்களை திசை திருப்புங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே உங்களுடைய வல்லமை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை எல்லாரையும் குடும்பத்தில் இருக்கிற சீர்கேடான காரியங்களை எல்லாம் கல்வாரி சிலுவைக்கு நேராக வைங்க. அவருடைய ரத்தத்தால் எல்லாம் சரியாகும். ஹல்லேலூயா. நம்முடைய மாம்சம் சரியாகும். நம்முடைய மாம்சம் முழுவதும் அவருடைய கல்வாரி சிலுவைக்கு நேராக வைக்கப்படுவதாக. நம்முடைய சரீரத்தில் இருக்க எல்லா விளைவினங்களும் அவருடைய ரத்தத்தால் சரியாகும். ஆண்டவரே இப்போதும் உங்களுடைய ரத்தம் ஆவியா ஒவ்வொருடைய ஆவியா சரீரங்கள் இறங்கட்டும். ஆண்டவரே சரீரங்கள் ஆண்டவரே பெலன் அடைவதாக. உங்களுடைய ஜீவ ரத்தத்தால் சரீரங்கள் ஜீவன் அடைவதாக, பெலன் அடைவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல் குடும்பங்களில் உமது ரத்தம் ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பங்கள் சரி செய்யப்படுவதாக, பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக திசை திருப்பப்படுவதாக. அமே ஸ்தோத்திரம். இப்போதும் எல்லாரும் அவங்க தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இப்போது ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமது மகிமையை கரம் ஆண்டவரே குடும்பங்களில் கிரியை செய்வதாக. என்னுடைய கரத்தின் கிரியைக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே இப்போது நாங்கள் கட்டளையிடுகிறோம். உமது கரத்தின் கிரியைக்காக நீர் அங்கே குடும்பங்களில் வெளிப்படுவீராக. ஹல்லேலூயா. கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டும் வெளியே வரும்படி நீர் உதவி பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமது மகத்துவ குடும்பத்தில் வெளிப்படட்டும். வாலிப பிள்ளைகளை உமது கருத்தில் கொடுக்கிறோம். மாய வலையில் சிக்கி தவிக்காதவர் வேலை எடுத்தவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. உள்ள கையில் ஏந்திக் கொள்வீராக. உமது வேத வசனங்களால் அவர்களை நிரப்பி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சில பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. படிக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க. மேலும் ஆண்டவரே குடும்பங்களில் நல்ல போஷிப்புகளை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல வஸ்திரங்களை அவர்களுக்கு கட்டளையிடுவீராக. உம்முடைய நன்மைகளால் குடும்பங்களை முடிசூட்டுவீராக. உம்முடைய நன்மைகளால் குடும்பங்களை திருப்திப்படுத்துவீராக. அமே ஸ்தோத்திரம். குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களை உமது கரத்தில் கொடுக்கிறோம். அவர்களை அந்த குடி பழக்கங்களிலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் உம்முடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, அவர்கள் வெற்றிப்பை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்வீராக. குமாரன் விடுதலையாக்கினால் விடுதலையாவார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் குடும்பத்தில் விடுதலைகளை கொண்டு வாரும். ஆண்டவரே உம்மால் மட்டுமே விடுதலையை கொடுக்க முடியும். சமாதானத்துக்கு ஏதுவாக குடும்பங்களை எடுத்து கட்டுவீராக. அமே ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஜெப ஆவியால் நிரப்பும். குடும்பமே ரட்சிப்பின் பாதையில் வழி நடத்தும். ஊரனை பாதுகாத்துக் கொள்ளும். உமது பிரசன்னம் கிருபை சமாதானம் யாவரோடும் இருக்கட்டும். ஆண்டவரே ஒவ்வொருவரோடு இந்த இப்போ ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு முன்பாக உமது சிலுவை நிறுத்தப்படுவதாக. குடும்பங்கள் பாதுகாக்கப்படுவதாக. அந்தகார கிரியைகளிலிருந்து குடும்பங்கள் பாதுகாக்கப்படுவதாக. சமாதான குறைச்சலை கொண்டு வருகிற எல்லா அந்தகார கிரியைகளை ஆண்டவரே இப்போது நிறுத்தப்படுகிற சிலுவை அங்கே அவர்களை பாதுகாக்கட்டும், பலப்படுத்தும். சரியான வழிகளில் குடும்பத்தை நடத்தி செல்வதாக. அமே ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உமது கரத்தில் கொடுக்கிறோம். உமது பிரசன்ன கிருபை சமாதானம் யாவரோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே. ஆமென். என்னோட சாட்சி யாரு? ஸ்டெல்லாவா? சொல்லமா சாட்சி. அதாங்க ஃபீஸ் கட்டுறது. அந்த சாட்சியா? ஸ்டெல்லாவுக்காக நாம அன்னைக்கு ஜெபித்திருந்தோம். அவளுக்கு இந்த பீஸுக்கான பணம் குறித்த நேரத்துல ரெடி ஆகணும்னு. ஆனா அது வந்து பெரிய சாட்சி தான். எப்படின்னா அவ ₹1 இல்லாம தான் அந்த அவளுடைய அந்த வாழ்க்கை பயணத்தை தொடங்கினா. அந்த படிப்புக்கான பயணத்தை தொடங்கினா ₹1 கிடையாது. முதல்ல வந்து அந்த அட்மிஷன் போடுறதுக்கே பணம் இல்லை. ஆனா தேவன் அட்மிஷன் பண்றதுக்கு ஒரு மிராக்கிள் பண்ணி தான் அந்த அட்மிஷனை போட வைத்தாரு. அடுத்ததாக ஒவ்வொரு செமஸ்டருக்கான முதல் 2 செமஸ்டர் அப்படின்னா முதல் வருஷத்த பீஸ் அவளுக்கு ஃபர்ஸ்ட்ல அவ வேலை பார்த்த இடத்துல உள்ள ஒரு மேடம் தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வந்து ஃப்ரீயா கொடுத்தது மாதிரிதான் அந்த பணம். ஆனா அதுவரை அவங்க அம்மாவுக்கு என்னன்னா அவங்க 1 இயர் வரை தெரியாது, ஃப்ரீ எஜுகேஷன் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா பணம் கட்டி படிக்க வைக்கணும்னு அவங்க அம்மா படிக்க வைக்க மாட்டாங்க. அதனால ஃப்ரீ எஜுகேஷன் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அடுத்த வருஷம் தான் அந்த ஆண்டவர் வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்துறாரு.
எப்படின்னா இது வந்து நானே சொல்வேன், அம்மா உங்க வீட்டுக்கு நீ இது இனி தெரியப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து அவ அந்த சூழ்நிலை ஆண்டவரோட ஜெபம் பண்ணும்போது அவங்க அம்மா செவி கொடுத்து கேட்கக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக வேண்டும். அதற்காக நாங்க ஜெபத்துல வைத்திருந்தோம். அவங்களும் அந்த அவ சொல்ற போது ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தது போல அவங்க செவி கொடுத்து கேட்கிற நிலையில அன்னைக்கு இருந்தாங்க. அப்போது சொன்ன போது அடுத்து அந்த வருஷத்தை பணம் ஆண்டவர் அவர்கள் குடும்பத்திலிருந்தே ஆயத்த பண்ணாரு. இப்போது இந்த கடைசி ஃபைனல் பீஸும் கட்டுறதுக்கு ஆண்டவர் உதவி பண்ணியாச்சு. ஆண்டவர் தொடங்கினவர் முடித்து வைக்கிற தேவன். அதே போல ஆண்டவர் இது தொடங்கினார், அவளுக்கு அதை முடித்து வைத்தார். அவளை இந்த எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண் எடுத்து அவளுக்கு ஆண்டவர் நியமித்த ஒரு வாழ்க்கையும் ஆண்டவர் அவளுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்க வேண்டும். அந்த ஒரு நியமித்த வாழ்க்கைக்காக நாம ஜெபிக்கலாம். இப்போது ஆண்டவர் இவளுக்கு செய்த அற்புதத்துக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, எந்த வாழ்க்கை அவளுக்கு நியமித்து இருக்கிறீரோ அந்த வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கும்படி ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். அதை கண்டறியும்படி நீர் உதவி பண்ணுவீராக. ஆண்டவரே உண்மை பின்தொடர்ந்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே உண்மை பின்தொடர்ந்த ஒருவரும் வீழ்ந்து போனதில்லை என்றும் பார்க்கிறோம். உண்மையும் உத்தமும் உள்ளவர்களாய் வாழும் போது நீர் உம்முடைய மகா கிருபையாலும் ஒரு மகிமையால் அவர்களை முடிசூட்டுவீர் ஆண்டவரே என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த மகள் ஆண்டவரே இத்தனை வருஷமா உண்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற இந்த மகளுக்கு நீர் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது ஆண்டவரே. அந்த கடமைகளை நீ செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கண் நோக்கி பார்த்து அவளுக்கு நீ செய்ய வேண்டியதை செய்வீராக. அவளுடைய வாழ்க்கையில் ஒரு மகா பெரிய அற்புதத்தை காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மற்றவர்கள் யாவரும் ஆச்சரியத்தோடு பார்க்கும்படி அவளுடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையான அற்புதத்தை நீ காணப்படுவீராக. அவளுடைய எதிர்காலத்தை நீர் அவர்களுடைய எதிர்காலத்துக்காக ஆண்டவரே அவளுக்கு ஏற்ற துணையை நீர் ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மேலும் அவளுக்கு என்னென்ன தேவைகள் என்பதை அறிந்திருக்கிறேன். அதன்படியாக அவளுக்கு செய்து நீர் அவளை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். ரூபா சிஸ்டர், மகன் எப்படி இருக்கிறாய்? ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க சிஸ்டர். போனுக்காக 11ஆம் தேதி எப்படியாவது எனக்கு போன் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சான். சாயந்தரம் போன் பண்ணிட்டே இருக்கும்போது தங்கச்சி முன்னாடிதான் பேசிட்டே இருந்தான். 14ஆம் தேதி ஏப்பா அந்த போன் தான் முக்கியமா, நாங்க முக்கியமா, நீங்க முக்கியமே இல்ல, அப்ப போனை தூக்கி எரிஞ்சிடறதாடா, அந்த போனை தூக்கி எரிஞ்சுமே நான் உங்களையும் எரிஞ்சுட்டேன் அப்படின்றாங்க. ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. சரி, ஃபீல் பண்ணாதீங்க. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்க உடனே உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன் சிஸ்டர், எப்பேற்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்க்கும்போது நம்ம உடைந்து போவோம். ஆனா நீங்க சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்க்க கூடாது. ஐயோ என்ன ஆகுமே பார்க்காதீங்க. இதற்கு முன்னாடி அற்புதம் செய்த தேவன் இதுலயும் அற்புதம் செய்வார் என்று நீங்க நம்பணும். இதுக்கு முன்னாடி எதை பண்ணாரு? அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில உங்களுக்கு குடும்பத்திலே அதை ஒரு சீர்படுத்தி சமாதானத்தை கட்டளையிட்டாரு. அந்த சமாதானத்தையும் அந்த குடும்பத்தை ஒருவிதம் ஒழுங்குக்கு நேராக கொண்டு செல்கிறார். அப்படிப்பட்ட தேவன் இந்த நேரத்துல அவன் என்ன பேசினாலும் அதையும் ஆண்டவர் அதை சரி பண்ணுவாரு அப்படின்னு நீங்க நம்பணும். ஏன்னா சில காரியங்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம், பெரிய பிரச்சனையாட்டு இருக்கும். அதை பார்க்கும் போதே நமக்கு பயமா இருக்கு, ஐயோ இது என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ. ஆனால் தேவன் அதை ஒரு சின்ன விஷயம் போல மாத்தி கொண்டுருவாரு. அப்ப நாம நினைப்போம், ஐயோ இவ்வளவு பெரிய காரியம் இவ்வளவு சிம்பிளா மாறி போச்சு. அதனால நீங்க பயப்படாதீங்க. அன்னைக்கு அதை செய்த தேவன் இன்னைக்கு செய்வார். ஏன்னா எங்க வாழ்க்கையில நான் பெங்களூர்ல இருந்தேன், மேரீடாயி நான் பெங்களூர்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா நான் எப்பவுமே எனக்கு ஒரு நெருக்கடி வந்து அதை தான் நினைப்பேன். பெங்களூர்ல நாங்க வந்து சொந்த வீடு வாங்கணும், நிலம் வாங்கி வீடு வைக்கணும், இப்படிப்பட்ட ஒரு பிளானிங்ல தான் அங்க வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஏன்னா பெங்களூர்ல பிள்ளைகளுடைய எஜுகேஷன் நல்லா இருக்கு. அந்த எஜுகேஷனுக்காகவும் எல்லா காரியங்களுக்காகவும் அங்க பெங்களூர் சிட்டிக்குள்ள இருந்தோம். அங்கதான் வாழணும்னு நாங்க பிளான் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனா குறித்த நேரம் வந்ததும் ஆண்டவர் பெங்களூர்ல இருந்த நான் சேலத்துக்கு வந்துட்டேன். நான் சேலத்தை எட்டி பார்த்துட்டு தான் போனேன். எப்படி பாப்பேன், பஸ்ல இருக்கும்போது பஸ்ல நாங்க எங்க ஊருக்கு பெங்களூர்ல இருந்து சேலம் வழியாக பஸ்ல போற நேரம் சேலம் வழியாக பஸ் போவோம். ஆனா ட்ரெயின்ல போறோம்னா வேற ரூட்டு. பஸ்ல நாங்க வந்தோடனா இந்த சேலம் வழிதான் போயிட்டு இருக்கோம். அப்ப சேலம் கூப்பிடுவாங்க. நான் சேலத்தை எட்டி தான் பார்த்தேன். எனக்கு சேலத்தையே சுதந்திரித்து கொண்டிருக்கிறேன். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் பெங்களூர்ல தான் வாழணும்னு நினைச்சோம். அங்கதான் எல்லாமே எங்களுடைய வாழ்க்கை தர எல்லாமே அங்கதான் இருக்கணும்னு நினைச்சோம். ஆண்டோடைய தீர்மானம் இங்க. அந்த குறித்த காலம் வந்ததும் சடனா டேன் பண்ணி இங்கதான் கொண்டு வச்சாரு. அதனால அவரு அந்த நேரம் வரும்போது எதுவும் செய்வாரு. அதனால நீங்க எதை குறித்தும் பயப்படாதீங்க. நாம வந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். அடுத்து 2வது ஒண்ணு,
தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறது எப்படின்னா, இந்த சேலத்துல வந்ததுமே எனக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு. குறித்த காலம் வரை சேலத்தை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொன்னாரு. எவ்வளவு நெருக்கடி வரட்டு, எவ்வளவு கஷ்டம் வரட்டு, நான் இந்த சேலத்துலதான் இருந்தேன். ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் வாக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு நான் அதை நம்பி இந்த சேலத்துல இருந்தோம். இன்னைக்கு இந்த சேலத்துல இருந்தா என்னுடைய ஊழியத்தையும் இருக்கிறாரு. பாத்தீங்களா? அப்ப நான் இந்த சேலத்தை விட்டு போயிருந்தேன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போனதாட்டு அர்த்தம். அப்ப எங்களுடைய வாழ்க்கை தர எவ்வளவு அடிபட்டு இருக்கா. அதே மாதிரிதான் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, ஆண்டவரும் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, பயப்படாத நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்ப அந்த வாக்கு கொடுக்கிற தேவன் ஒரு நாளும் மாற மாட்டாரு. நீங்க சோர்ந்து போகாதீங்க. புரியுதுங்களா? சூழ்நிலைகள் உங்களை நெருக்கலாம். சூழ்நிலை நெருக்கும் போது உடல் நினைச்சா போதும், இதுக்கு முன்னாடி அவர் சமாதானப்படுத்தின தேவன் இதைய சமாதானப்படுத்தினாருன்னு உடனே நினைக்கிறேன். சரிங்க, ஓகே சிஸ்டர். எல்லாரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. ஆமென்.